Okay, sir. Started. Very good. Friends, students, welcome to our Memory and Life Skill program. This is Awakening program. Today, day 12. So, 12th day our program. நம்ம ஒவ்வொரு நாள் பார்க்கறதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் வாட் we are going to see. என்ன பார்க்கலாம் தெரியுமா? Again start from one anecdote. சொல்ல போலாம். இது வந்து ஒரு நாட்டுல ஒரு ராஜா யூஸ்வலா காலையில அப்படியே யானை மேல ஒரு பவனி வருவார். அவரோட ஏரியா எல்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் அப்படியே சுத்தி வரார். அப்படி வரப்போ ஒரு பர்டிகுலர் ஷாப் சாண்டல்வுட் செல்லர் சந்தனக்கட்டை விற்கிற ஒரு கடை. அந்த ஏரியா கிராஸ் ஆகும்போது அவருக்கு ஒரு கோபம் வருதான், ஒரு வெறுப்பு வருதான், ஒரு பழி வாங்கணுங்கிற எண்ணம் வருதான். அவரோட மந்திரிட்ட சொல்றாரு, எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கடைக்காரனை பிடிச்சி தூக்குல போடணும் போல தோணுது அப்படின்றாரு. பட் இந்த காரணம் இல்லாத அவனை போட முடியாதுல்ல, அதனால நானு யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு அவங்கிட்ட சொல்றாரு. யார்கிட்ட? மந்திரிட்ட. இத கவனிச்ச மந்திரி இத என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போறாரு. அன்னைக்கு ஈவினிங் அந்த கடைக்கு வேற ஒரு நார்மல் போற மாதிரி, அவர் மந்திரியா இல்லாத வேற வேஷத்துல அங்க போறாரு. அங்க போன உடனே அவங்ககிட்ட என்னப்பா கடையில எப்படி போயிட்டு இருக்கு, என்ன வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், அதை ஏன் கேக்குறீங்க, ஒன்னும் இல்ல, சும்மா உட்காந்துட்டு இருக்க. இந்த ராஜா மண்டை போட்டாருனாவது அவரை எரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட சந்தன கட்டையெல்லாம் சேல் ஆகும், அவரும் பொதுகி போற மாதிரி தெரியல, என்னதான் பண்றது நானு அப்படின்றாரு. சோ இப்போ இந்த மந்திரிக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு ஏன் இந்த ராஜாவுக்கு அந்த தாட் வந்துச்சு. அப்ப இத கவனிச்ச அவரு அடுத்தது இவரு ஒரு காசு கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்து, கடைக்காரர்கிட்ட கொடுத்து, இங்க பாருப்பா, இது ராஜா உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாரு, நீ வந்து ரொம்ப வறுமையில இருக்க, வசதி இல்லாம இருக்க, சேல்ஸ் இல்லாத இருக்கன்றதை எப்படியோ தெரிஞ்சுட்டு உனக்கு இதை கொடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ உடனே சிச்சோ, இவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் இந்த ராஜாவை போய் நம்ம அப்படி நினைச்சிட்டமே, கடவுளுக்கு ஐயோ அப்படின்னு ப்ரே பண்றார். ஐயோ இந்த ராஜா ரொம்ப நாளைக்கு இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்றார். அட் த சேம் டைம் அந்த காசு கொண்டு வந்து கொடுத்த அவர்கிட்டயே, இந்தாங்க இந்த சந்தன கட்டைய 4 கொண்டு போய் ராஜா கொடுங்க, இது பயங்கர மருத்துவ குணம் வாய்ந்தது, இது வந்து அவருக்கு ரொம்ப வீட்டுல இருந்தா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிறதே பெஸ்ட் இதை அவருக்கு எடுத்து கொடுத்து அனுப்புறாரு. அதை கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் வருது, அடே இவரை போய் நம்ம இப்படி நினைச்சிட்டோமே அப்படின்ட்டு. ஓகே, 2 பேத்துக்குமே அந்த எண்ணங்கள் மாற்றம் வந்துருச்சு. அடுத்த நாள் ராஜா அதுல அந்த ஏரியால வரும் பொழுது அவருக்கு இந்த கடைக்காரனுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் தோணுதே தவிர அவனை தூக்குல போடணும், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமா இல்லை. ஆனா இவருக்கு ஏதாவது நாம செய்யலாம் அப்படின்னு நல்லபடியான எண்ணம் அவர் மேல வருது. காரணம் அவர் இந்த ராஜா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால. சோ நேத்து பார்த்ததோட கண்டினியூஷன் தான் இது. நேத்து என்ன பார்த்தோம், ஒரு பறவைகள் அவனுக்கு அந்த எண்ணங்கள், அந்த எண்ண ஓட்டத்தை கணிக்குது, கவனிக்குது, அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகுது. அப்போ ஒரு பறவைக்கே அந்த இது இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு இருக்குன்றதுதான் இப்ப இன்னைக்கு கதையில நம்ம பாக்குறது. சோ இவர் என்ன நினைக்கிறாரோ அவர் அங்க டச் பண்ணுது. சோ இவர் நல்லதா நினைச்சா இவர் மேல அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது, இவர் இங்க கெட்டதா நினைக்கும் போது அவருக்கு இவர் மேல ஒரு ரிசன்மெண்ட். ஓகே,
சோ இதுல இருந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எண்ணங்கள் நல்லதாகவே இருக்கட்டும், எண்ணத்தை போல வாழ்வு சொல்றோமா? சோ உங்கள் எண்ணம் உங்களுக்கு நல்லதா இருந்தால் உங்களுக்கு மற்றவங்க கூட நீங்க ஒரு பாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ரேப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதனால் show your thoughts, good thoughts. Okay, right. That's all today. First topic. Next போலாம். இன்னைக்கு ஃபைனல் ஏரியாவில் இருக்கோம். மெமரி டிப்ஸ் இன்னையோட ஓப்பன். ஆஸ் ஆஃப் நவ் 29 டிப்ஸ் பார்த்தோம். அதுலயும் நேற்று பார்த்தது ரொம்ப பெருசு. unconscious computing ability, unconscious computers. இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா, நம்ம நினைக்கிறது அவ்வளவு கரெக்டா இருக்கு நடக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு 10 குவாலிட்டிஸ், அதுதான் ஒரு பாராமீட்டர்ஸ். நம்ம அந்த 10 ஏரியாவுல எந்த இடத்துல நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும். சரி, அப்போ அந்த 10 நேத்தே ஒரு சிலர் சொன்னாங்க, நான் இன்னும் கன்சிஸ்டன்சில வரணும், ஒருத்தர் ஓவர்வெல்மிங் பாசிட்டிவிட்டி எனக்கு இல்லை, ஒருத்தங்க ஹார்ட் ஒர்க் இல்லை, ஒருத்தங்க டிஃபரெண்ட் திங்கிங் இல்ல, எப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களே சொன்னீங்க. அப்போ அது சொன்னா பார்த்தாது, சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஓகே, பிராக்டிஸ் யுவர் செல்ஃப். ஓகே, இப்போ அதை முடிச்சிட்டோம். இன்னைக்கு புது டாபிக்ஸ் வரும். மெமரி 30 எஜுகேஷன் அப்படின்ற படிச்சோம்ல, அதான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுதான் இப்ப என் பண்றோம். இந்த ரியல் எஜுகேஷன் என்ன தெரியுமா? இஸ் எ சேர். ரியல் எஜுகேஷன் சக்சஸ் அப்படி வச்சுக்கலாம். இஸ் எ சேர். ஒரு சேர், சேருக்கு எத்தனை கால் இருக்கு? 4 கால் இருக்கு. 4 சார். ஓகே, ஒரு கால் உடைஞ்சு போயிட்டா என்ன ஆகும்? சேருக்கு பேலன்ஸ் சார் உட்கார முடியாது. பேலன்ஸ் இருக்காது சார், நொடிக்கும். அவ்வளவுதான், பேலன்ஸ் போயிடுச்சா, சாஞ்சிருவோம், விழுந்துருவோம், நம்ம பொசிஷன்ல உட்கார முடியாது. சரி, ஒரு கால் 2 காலும் போயிட்டா அவ்வளவுதான். புரியுதா? சரி, இப்போ அந்த 4 கால் அப்படின்றது ஈச் 25 அப்படி வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 4 காலுக்கும் ஒரு காலுக்கு 25 மார்க். அப்ப டோட்டலா 100 மார்க்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க பாஸ் ஆகணும்னா இந்த 35 மார்க் எல்லாம் இங்க கிடையாது. 35 மார்க்ஸ், 40 மார்க்ஸ், 50 மார்க்ஸ் பாஸ், இதெல்லாம் இல்ல, 100 தான். 25 25 25 25 100 இருந்தா நீ வாழ்க்கையில அந்த எஜுகேஷன்ல சக்சஸ். ஒரு மார்க் குறைஞ்சா கூட ஆயிடும். எப்படி கீழே போற, அது 1 மார்க் குறைஞ்சாலும் சரி, 50 மார்க் குறைஞ்சாலும் சரி, மொத்தத்துல. அதனால 100 100 100 அதுதான் இங்க இப்ப பாக்குறது. சரிப்பா, இப்ப 4 கால் பார்த்தோம், ஒவ்வொன்றுக்கும் 25 மார்க்ஸ் சொன்னோம். ஒவ்வொன்னு என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பிசிக்கல் கோஷன், PQ. பிசிக்கல் கோஷன். நம்பர் 2 EQ, எமோஷனல் கோஷன், EQ. நம்பர் 3 intellectual quotient, IQ. 4 spiritual quotient, SQ.
இதுதான் 4 சேர். பிசிக்கல், எமோஷனல், இன்டெலெக்சுவல், ஸ்பிரிச்சுவல். ஓகே, இந்த 4ஐயும் பேலன்ஸ் பண்ணா வாழ்க்கையில உங்களுக்கு ரியல் எஜுகேஷன் ஃபுல்ஃபில்மெண்ட். எந்த ஒரு இடத்துல நீங்க மாட்டீங்கனாலும் லைஃப்ல ஜெயிக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிசிக்கல்னு பாக்குறோம். நீங்க அகாடமிக்கலி பிரில்லியன்ட்டுங்க, எல்லாத்துலயுமே சென்டம். இப்போ +2 அப்படின்னா 1200க்கு 1199 எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. அவ்வளவு எடுத்தோம். ஆனா நம்மளுடைய கவனக்குறைவினாலேயோ அல்லது தவறான உணவு பழக்க வழக்கம் இல்ல வேற ஆட்டிடியூட் எதுலயோ ஒன்னத நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்ல ஹார்ட் போயிடுச்சு, ஓகே, இல்ல நம்ம பிரெயின் வேற ஏதாவது ஆயிடுச்சு, மைண்ட் ஆயிடுச்சு. அப்போ நீ எல்லா மார்க் 1200 எடுத்திருந்தோம், வாழ்க்கையில என்ன ஆன? புரியுதா? அப்போ பிசிக்கல் அந்த 25% 100, அதுல 100, அதாவது இட் மீன்ஸ் 25 அங்க 100. சோ அதுல நீ தரவா இருக்கணும். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்குதான் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் 6 சப்ஜெக்ட் கொடுத்திருந்தாலும் அதுக்கு மேல ஒண்ணு பிடின்னு வச்சிருப்பாங்க. பிசிக்கல் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார், நமக்கு கேம்ஸ் இருக்கும், பெரிய கிரவுண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், இருக்குது. பயன்படுத்துறோமா? ஸ்போர்ட்ஸ் அலோவ் பண்றாங்களா? அந்த பீரியட் தான் மேக்ஸ் டீச்சர் கடை கேட்பாங்க. அந்த பீரியட தான் இல்லையா? எல்லா சோசியல் கேட்பாங்க, சயின்ஸ் கேட்பாங்க. யாருக்குமே பிசிக்கல், அதாவது எல்லா, நான் எதுக்கு சொல்றேன்னா என்னோட அனுபவத்துல சொல்றப்போ, அதை தாண்டி இருக்கிறது எத்தனையோ இருக்கலாம். பட் மேக்சிமம் ஒரு ஸ்கூலோ காலேஜோ அதாவது அவங்களுடைய ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஈவன் நான் பேரண்ட்ஸ கூட கேட்டாலும் அவங்களும் அததான் சொல்லுவாங்க. அதாவது அந்த பிள்ளைங்களை இந்த கொஸ்டினை படிச்சினா 5 மார்க், இந்த டைம்ல நீ 10 மார்க் படி, 20 மார்க் படி, இந்த இதை படின்னு படிப்பை பத்தி தான் பேசுறாங்களோ, நீ இப்போ இந்த பிராணாயணம் பண்ணு, இல்ல இந்த யோகா ஃபாலோ பண்ணு, யோகா எக்ஸசைஸ் பண்ணு, இல்ல வேற ஏதாவது இதை செய்ய, இதனால ஹெல்த் உனக்கு நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு யாரும் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. அந்த நேரத்துல இந்த ஒரு கொஸ்டினை படிச்சு நான் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம், போயிட்டு இருக்கு. சோ அதனால நம்ம உடம்பு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ உடம்ப மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்த கவனிக்கணும். சோ ஹெல்த் இஸ் வெல்த். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் PQ, ரைட்? இதுக்குதான் நான் மொத்த கிளாஸ்ல பிரீத்திங்னு கொண்டு வந்தேன். புரியுதா? கான்சென்ட்ரேஷனுக்கு டீப் பிரீத்திங்னு கொண்டு வந்தேன். அதனால நம்ம பாடிய, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸும் பர்ஃபெக்டா இருக்கணும், இம்யூனிட்டி கரெக்டா இருக்கணும், நம்மளோட எண்ணங்கள் கரெக்டா இருக்கணும். ஓகே, சோ அப்போ அதை மெயின்டைன் பண்ணோம். நம்ம டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது. நான் 2வது டெக்னிக் தண்ணி குடிக்கணும்னு சொன்னேன். அந்த தண்ணி குடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி எடுத்து ஆடு கட 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 கடன்னு குடிப்போம். இல்ல டம்ளர்லயே இருந்தாலும் சிப் பண்ணா அது, அதாவது ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்ல ஒரு டம்ளர் தண்ணி முடிச்சிருப்போம். இஸ் இட் ரைட் வே டு ட்ரிங்க் வாட்டர்? ஒவ்வொரு முழுதா சிப் பண்ணி ரசிச்சு ருசிச்சு அதை உணர்ந்து குடிக்கிறோம். எவ்வளவு பேர் அதுக்கு டைம் எடுக்கிறோம்? ஏன்னா நேரம் இல்லப்பா, அவசர உலகம், அவ்வளவு வேகத்துல போய் சேரும். புரியுதா? அப்போ நிறுத்தி நிதானமா, ஈவன் தண்ணி குடிக்கிறதுல இருந்து மூச்சு ஒவ்வொன்றிலையும் உங்களுடைய அந்த பிரசன்ட்ல இருக்கணும்.
கான்சியஸா இருக்கணும். ஓகே ரைட். இதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா பிக்யூ 25% ஓவர். அதாவது அது நிறைய இருக்கு, அவ்வளவு நான் எடுத்துக்கல. மொத்தத்துல உடம்பை கவனிங்க, அவ்வளவுதான். அதான் நிறுத்திட்டேன். அது எப்படி இல்லன்றது அது நிறைய இருக்கு. சரி, ரெண்டாவது இக்யூ, எமோஷனல் கோஷன். இது என்னன்னா, இப்போ ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான், இல்ல மார்க் குறைஞ்சிருச்சு. ஒருத்தர் ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒருத்தன் 100 மார்க் எடுக்கிறான், ஒருத்தன் 20 மார்க் எடுத்தான், ஃபெயில் ஆயிட்டான். ஓகே, அதை விட்டுடலாம். இல்ல 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, 2 பேருமே ஃபெயில் மார்க், 25 மார்க் 25 மார்க், 2 பேருக்கு ஃபெயில் மார்க். அதுல ஒருத்தன் அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டான், அந்த தோல்வியில இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டான். இத நம்ம என்ன தப்பு பண்ணதுனால இது நடந்துச்சு அப்படிங்கறத அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வந்தான். மறுபடியும் அடுத்ததுல சென்டம் எடுத்து அவனோட இதை நிலைநாட்டிட்டான். இன்னொருத்த ஃபெயில் ஆன உடனே எமோஷனலி அப்செட், போய் ரயில்வே ட்ராக்ல தலைய வச்சான், படுத்தான், இறந்தான். புரிச்சா? எமோஷனல் இதுதான். இந்த மாதிரி சட்டனா ரைஸ் ஆகுவாங்க. ஒரு சிலர் பேசிட்டே இருப்பாங்க, எந்த நேரம் ட்ரிகர் ஆகுறாங்கன்னே தெரியாது. ரொம்ப எமோஷனல் ஆகுவாங்க, எதை வேணாலும் செய்வாங்க. விளைவு அவங்க கிட்ட யாரும் நெருங்கவே மாட்டாங்க. அப்புறம் அவ்வளவுதான், லைஃபே அப்படிதான். எதை வேணாலும் எடுத்து போடுவாங்க. இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட டக்குன்னு கோவப்படுவாங்க, எடுத்து வேலை போயிடும். இப்படி எங்க போனாலும் அவங்களுடைய அந்த கோபம், அந்த எமோஷனல், அவங்களே நிர்வகிக்க முடியாத நிலைமை. அது அவங்க வாழ்க்கையவே சீரழிக்கும். பல இடத்துக்கு அவங்கள தப்பான இதுக்கு கொண்டு போயிடும். சோ அப்போ நீ 100 மார்க் எடுக்கிற கெப்பாசிட்டி உனக்கு இருந்தோம், உன்னையே கண்ட்ரோல் பண்ண தெரியாத, எமோஷனலா உனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாத உனக்கு அந்த 100 மார்க் கை கொடுக்காது. இது கீழே கொண்டு போய் நிற்கும். அவ்வளவுதான். புரிஞ்சா? நீ அந்த 100 மார்க் 100க்கு 100 எல்லாத்துலயுமே சென்டா எடுத்து ஒரு கம்பெனில வேலை கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா அங்க உன்னோட எமோஷனல் ஆட்டிடியூடு அது சரியில்லைன்னா டீப்ரமோட், புரியுமா? வேலையும் இல்ல, டெர்மினேஷன், ஓடி போயிரு, வீட்டு கம்பெனி விட்டு தோத்துருவாங்க. அதனால எமோஷனல் கொஷன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நமக்கு தேவை இக்யூ நம்பர் 2. தேர்ட் ஒன் ஐக்யூ, இன்டலெக்சுவல் கோஷன். அததான் எல்லா இடத்துலயும் போடுறாங்க. படிச்சு மார்க் எடுக்கிறத ஐக்யூன்னு வச்சிருக்காங்க. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அதுல மட்டும் நம்ம 25 மார்க்ஸுக்கு தரவா இருக்கும். ரைட். லாஸ்ட் ஒன், ஸ்பிரிச்சுவல் கோஷன். வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல்? What is spirituality? God. அப்படியா? ஆன்மீகம். கடவுள் பத்தி. ஓகே 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 ஓகே. காடு, கடவுள், ஆன்மீகம், கடவுள் பத்தி. Sir, understanding what is our association with the universe, sir. Okay. And what is the universe, how it works, like how நம்மளோட நம்ம பிளேஸ் எங்க, and மத்தவாளோட அந்த யூனிவர்ஸ், அந்த concept of understanding along with everybody else how we are going to do beyond our complete effort. There is something beyond that. What is the part that the life has to play for each one of us? Okay, good. இப்போ நீங்க தான் இவ்வளவு சொன்னீங்க. இப்ப இது வரைக்கும் சொன்னாங்க எல்லாருமே கடவுள் அப்படின்னா ஒரு கோவில், ஒரு காட், ஒரு சாமி கும்பிடுறது, இதுதான் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். புரியுதா? இப்போ
இதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் விவேகானந்தரை காட்டினேன். ஃபர்ஸ்ட் இதையே சொல்லியிருக்கேன். என்னது? பிலீவ் இன் காட் இஸ் நத்திங் பட் பிலீவ் இன் யுவர் ஓன் செல்ஃப். அவ்வளவுதான். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன? உன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை. சோ பிலீவ் யுவர் செல்ஃப். அதுதான் ஸ்பிரிச்சுவல். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சோ சும்மா போய் கோவில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்றது, ஒரு பூஜை பண்றது அப்படின்னு பண்ணிட்டு நம்மள மேல நம்பிக்கை இல்லாத இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அது தனி. அது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அதுல நான் தலையிடல, அந்த ஏரியாவுக்கு நான் வரல. பட் இந்த இடத்துல ரியல் ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொன்னா தட் இஸ் சயின்ஸ். ஓகே, தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்னா. இததான் முதல்லயே சொன்னா எனர்ஜி அப்படின்னா. இந்த எனர்ஜிங்கிறது சயின்ஸ் சயின்டிஸ்ட்னு சொல்லும் போது எல்லாமே எனர்ஜி தான்றாங்க. அது ஆன்மீகத்துல அவங்க சொல்லும்போது காடுன்றாங்க. பட் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ அவங்க பாஷையில சொல்றாங்களே தவிர டெப்தா உள்ள போய் பார்த்தா ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ வாட் இஸ் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. அவங்க காட் எவ்ரிவேர். அப்போ அந்த வார்த்தை தான் மாறுதே தவிர எல்லாமே ஒன்றுதான். இதனால இதுக்கப்புறம் அப்படியே வருவோம், பின்னாடி நிறைய பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் பத்தி நிறைய பின்னாடி வருவோம். சோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், த ரியல் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, உன்னை நீ அறிதல், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். சோ நமக்குள்ள சுத்தமா இல்ல அப்படின்னு சொன்னா, இன்னர் பியூரிட்டி இல்ல அப்படின்னு சொன்னா எதுவுமே இல்லை. ஓகே, சோ இன்னும் சொல்லலாம். If I ask you, can you sit in the dirty chair? Your answer will be no. நீ ஒரு dirty towel கொடுத்தா யூஸ் பண்ணுவியா? No, it is dirty. ஒதுக்கிடுவோம். dirty dress? வேண்டாம். ஓகே, ஒரு வாஷ் பண்ணாத ஒரு டர்ட்டி பிளேட்ல ஃபுட்டு போட்டா சாப்பிடுவோம்? சாப்பிட மாட்டோம். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உடம்புன்றது இட்ஸ் மார்டல், பீயிங் மார்டல். ஆனா இது டர்ட்டியான சேர் வேண்டாங்குது, டர்ட்டியான ட்ரெஸ் வேண்டாங்குது, டர்ட்டியான பிளேட் வேண்டானது, எல்லாமே வேண்டாங்குது. பட் த டிவைன் ஃபோர்ஸ் உள்ள இருக்குல்ல, அந்த சோல், அதுதான் காட்னு சொன்னோம். சோ அந்த டிவைன் ஃபோர்ஸ் இருக்கிற இடம் டர்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ எங்க நீ சுத்தமா இருக்கணும்? இன்னர் பியூரிட்டி. How can you purify yourself? Through your thoughts. மறுபடியும் அங்கேயே தான் வருவோம். உங்கள் எண்ணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையானதாக இருக்க வேண்டும். அங்க கரெக்டா இருந்தீங்கன்னா we can clean ourselves, we can purify ourselves. உள்ள சுத்தமா இருக்கும். So right from the thoughts, அடுத்தவனுக்கு, அதாவது நீ ஒரு கொஸ்டின் படிச்சினா அவனுக்கும் சொல்லித்தரலான்ற எண்ணம் வரணும் உனக்கு. நாம படிச்சிட்டோம், அவன் படிக்க கூடாதுன்றோம். சோ ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைக்கிறவன், செகண்ட் ரேங்க்ல இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் ரேங்க்கார இன்னைக்கு லீவ் எடுக்கணும், இல்ல ஆப்சென்ட் ஆகணும், இல்ல அவனுக்கு அடிபடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அவனும் வரணும், நானும் வரணும், ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். சோ இததான் வின் வின் மெத்தட்னு வின்னர்ஸ் லூசர்ஸ் தான் பார்த்தோம். லூசர் என்ன நினைப்பான்? நான் வின் பண்ணணும், நீ தோக்கணும். ஐ ஹாவ் டு வின், யூ ஹாவ் டு லூஸ்னா. சோ அதை மாத்தி ரெண்டு பேருமே ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் அங்க பாயிண்ட் நம்பர் 4லயே மெமரி டிப்ஸ்ல பார்த்தோம். ஓகே, சோ தட்ஸ் த ரியல்
ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நமக்குள்ள பியூரிஃபை பண்ணணும், எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும். ஓகே ரைட். அதை பத்தி டீட்டெயிலா அப்புறம் இன்னும் பார்ப்போம். இது ஒன்லி டிப்ஸ் மட்டும்தான். அதனால ஸ்பிரிச்சுவல் கோஷன் 25 மார்க்ஸ். அதனால் நீங்க முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ நாம நல்லா இருப்போம். ஆனா நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது அதுதான் பிரச்சனை. ஓகே, சோ சுத்தம், இன்னர் பியூரிட்டி. ஓகே, ட்ரை டு கெட் purify yourself, introspect yourself. First one physical quotient, second one emotional quotient, third one intellectual quotient, fourth one spiritual quotient. So இந்த நாலுலயும் பேலன்ஸ் பண்ணா கரெக்டா இருந்தா you will get 100 in your life. உங்க கேரியர்ல, வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு 100 வேணும். அது வேணும்னா இதுதான் முக்கியம். ஓகே, இதோட பாயிண்ட் நம்பர் 30. சரி, கடைசியா ஒரு போனஸ் பாயிண்ட், அதுதான் 31 வச்சிருக்கிறோம். அது என்ன தெரியுமா? அது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம், இன்னையில இருந்து அதை பிராக்டிஸும் பண்ண போறோம். ஓகே, அதுதான் ரோட் மெமரி 31. மெமரி டிப்ஸ் 31 ரோட் மெமரி. ரோட் மெமரினா என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சும்மா எழுதுறதுக்கோ கேட்கறதுக்கோ இல்ல, பயன்படுத்துறதுக்கு. யூ ஹாவ் டு பிராக்டிஸ் ரைட் ஃப்ரம் டுடே. ஓகே, எப்படி அதை பிராக்டிஸ் பண்றோம்? என்ன அது? வாட் இஸ் ரோட் மெமரி அப்படின்னா, நீங்க காலையில எழுந்திருக்கிறீங்க, எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவீங்க? சார் மார்னிங் ரொட்டீன் ஒர்க்லாம் பண்ணுவேன். நான் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுவேன் சார். கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி லைக் பிரீத்திங் வாட்ச் பண்ணிட்டு ஒரு 5 டைம்ஸ், அதுக்கு முன்னாடி சூட்டோட கண்ணுல பட்டு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி, ஓகே. அப்புறம் அண்ட் டெய்லி ரொட்டீன்ஸ். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுங்கப்பா. எந்தெந்த ஊர்ல இருக்கீங்க? நெய்வேலியில இருக்கான், உடுமலையில இருக்கான், எங்கெங்கயோ இருக்கு. யாருமே வாயை திறக்க மாட்டேன்றீங்க. வந்துட்டான். சூப்பர். காலைல எந்திரிச்சு பிரஷ் பண்ணியா? ஓகே. நைட்டு படுக்கிறப்ப பண்ணுவீங்களா? இன்னையில இருந்து நீங்களும் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரஷ் ட்வைஸ், அதாவது பிஃபோர் பெட், ஆஃப்டர் பெட், இது ரெண்டையுமே பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க. படுக்கிறதுக்கு முன்னால, படுக்கிறதுக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா, ஏன் படுக்கிறதுக்கு முன்னால பண்றோம்னா, நம்ம கடைசியா சாப்பிட்டதெல்லாம் இருக்குல்ல, அரைங்குறையுமா இன்னும் மெல்லாத இந்த பல்லு இடுக்கல் எல்லாம் மாட்டிக்கிட்டு இதோட நம்ம அப்படியே படுத்துருவோம். நம்ம படுத்துட்டு வாயை திறந்துட்டு கொரட்டை விட்டுட்டு தூங்குவோம். அப்போ ஒரு சில இருக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதெல்லாம் இங்க வந்து எட்டி பார்க்கும். நல்ல சூப்பர் ஃபுட் அதுக்கு கிடைச்சிச்சு. அது என்ன பண்ணும், உடனே எஸ்எம்எஸ் பண்ணும், வாட்ஸ்அப் பண்ணும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு, வாங்கடா வாங்க, செம்ம வேட்டை நமக்கு வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ள பூந்து சாப்பிட்டு போகாது, உள்ளேயே செட்டில் ஆயிடும். பல்லு சந்துல அப்படியே இருந்துட்டு அப்புறம் ஓட்டை போட்டு உள்ள போயிட்டோம். அப்புறம் சொத்த பல்லு எல்லா பல்லும் வருது. ஓகே, அதுக்கப்புறம் நீ வெளியே காலையில எழுந்திரிச்சிட்டு, என் பிரஷில் என் பேஸ்டில் உப்பு இருக்கிறது உங்களிடம் அப்படின்னு நீ கேள்வி கேட்டுக்கலாம். உப்பு வேணா இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கும், அத ஒண்ணும் பண்ண முடியாது.
அப்புறம் போனா பல் டாக்டர் உன் சொத்தை பிடிங்கிருவார். புரியுதா? அதனால நைட்டு பல்லு விளக்கு, அது ரொம்ப முக்கியம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, நைட்டு பிரஷ் பண்ணு, காலையிலையும் பிரஷ் பண்ணு. ஸோ ட்வைஸ் எ டே, பிஃபோர் பெட், ஆஃப்டர் பெட் பிரஷிங், இது மஸ்ட். ஓகே. அதனால எங்க அப்பா அம்மா பண்ணுவாங்க, நான் பண்ணலன்ற வேர்டை இனிமேல் யாரும் பயன்படுத்தாதீங்க. நைட்டு தூங்கும் முன் பல் விளக்கிட்டு தூங்குவோம். ரைட், இது நம்பர் 1. சரிப்பா, காலைல எழுந்திரிச்சிங்க, பிரஷ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏதோ உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்ஸ் அப்படியே ஒண்ணு பண்றீங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock, சும்மா அப்ராக்சிமேட்டா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் இருக்கும், 9 o'clock சாப்பிட்றீங்க பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டுட்டு கை கழுவுறோம். அப்போ ஒரு நிமிஷம் இன்வெஸ்ட் பண்றீங்க. இதுதான் இப்ப நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? காலையில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் ஒதுக்குறோம். எதுக்கு தெரியுமா? உட்கார்ந்து நீ எழுந்திரிச்சதுல இருந்து அது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத அசெண்டிங், அதாவது ஆர்டர், அந்த ஆர்டர்லயே ரீகால் பண்றோம். புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோ. அதுல நல்ல விஷயத்த மட்டும் ரீகால் பண்ணு. திட்டு வாங்கினது, அடி வாங்கினது, இல்ல வேற ஏதாவது தேவையற்றது, அதெல்லாம் மறந்துருங்க. நல்லதை என்னென்ன பண்ணோம் அத ஆர்டர் ரீகால். எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷம். சரி, இது காலையில முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம், ஆஃப்டர் லஞ்ச் அதே மாதிரி கை கழுவிட்டு உட்காந்து ஒரு நிமிஷம் பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச், இடைப்பட்ட நேரம். இப்போ ஆபீஸ் போறவங்க ஆபீஸ்ல, இல்ல ஒர்க் பண்ற இடத்துல ஒண்ணு, ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட், இதெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட், யாரெல்லாம் எதை வந்தாங்க, என்னென்ன நடத்தினாங்க, இது எல்லாமே ஒரு நிமிஷத்துல இருக்கு. இது லஞ்ச். அதுக்கப்புறம் நைட்டு சப்பர். சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு உட்காந்து லஞ்ச் டு சப்பர் ஒரே நிமிஷம் ரீகால் பண்ணிட்டோம். 3 தடவை ஆயிடுச்சா? ஓவர். அதுக்கப்புறம் நீங்க நைட்டு ஒரு 7:30 மணி 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்க, நைட்டு சாப்பாடு முடிஞ்சிருச்சுல. ஆனா நம்ம பெட்டுக்கு ஒரு 10 மணிக்கு போறோம். பெட்ல உட்கார்ந்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ண போறோம்? காலையில எழுந்திருச்ச இந்த பெட்டை விட்டு நம்ம எழுந்திரிச்சோமே, அதுல இருந்து இப்ப இந்த பெட்டுக்கு வந்தது வரைக்கும் நடந்த அவ்வளவு நிகழ்ச்சியும் கண்டினியூவா ஒரு நிமிஷம் ரீகால். அந்த இடையில சங்க் பண்ணி ஒவ்வொன்னா பிட்டு பிட்டா பார்த்தத எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதா ஆர்டரா பார்க்க போறோம். இவ்வளவுதான்பா. இதுதான் ரோட் மெமரி. புரிஞ்சுச்சா? இத செஞ்சா என்ன நடக்கும்? கொஞ்சம் பெரியவங்க சார் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுமா சார்? You will learn to observe what you have done through the day, sir. You learn to observe whatever you did through the day. Yes. இப்போ நம்ம பல நாள் என்ன பண்றோம்னா, இன்னைக்கு காலையில யாருக்கு இந்த இது கொடுத்தோம், யாருக்கு நம்ம வச்சிருந்தோம், பாக்கெட்ல 500 rupees வச்சிருந்தோம், எங்க காணோம் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் யோசிச்சு, ஆமால்ல இன்னைக்கு அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி கட்டுறதுக்கு வாங்கிட்டு போனாங்கல்ல அப்படிம்போம். இது மாதிரி பல விஷயங்கள் இந்த மர மண்டைக்கு வரவே மாட்டேங்குதுங்கிறோம். காரணம் என்ன? இதுக்கு இந்த பிராக்டிஸ் மட்டும் எடுத்து பாருங்க. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சப்ஜெக்ட் வைஸும் வந்துடும். ஃபர்ஸ்ட் பீரியட்ல என்ன படிச்சோம், செகண்ட் பீரியட் என்ன படிச்சோம், தேர்ட் பீரியட்ல என்ன படிச்சோம், ஃபோர்த்ல என்ன படிச்சோம்னு எல்லாமே நமக்கு ஆர்டர் பண்ணி ரீகால் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஒரு நிமிஷம் நான் சொன்னேன்ல, அது நிறைய எடுக்கும். அதுக்குன்னு உட்காந்து டைரி எழுதிடாதீங்க யாராவது. இது எழுத்து வேலை கிடையாது, மென்டல் ரீகால், மைண்டுக்கு கொடுக்கிற வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நான் அதனாலதான் ஒவ்வொரு நாளும் மைண்ட பத்தியே பேசிட்டு இருக்கிறது காரணம். சோ இது ரைட்டிங் ஒர்க் இல்ல, மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன, குட், வெரி குட், ஓவர். அப்படி கண்டினியூஸா ரீகால் ஆகிக்கிட்டே இருக்க 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 இதுதான் இனிமேல் ஹேபிட்டா கொண்டு வர போறோம். ஒன்ஸ் இது ஹேபிட் ஆயிடுச்சுன்னா, நேத்து சந்திச்சது யார, நேத்து அவங்க உனக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாங்க, இப்படி பல விஷயங்கள் அது ரிப்பீட்டேஷன் ஆகுது. இப்ப காலையில நடந்த முக்கியமான விஷயம், மார்னிங் 6 to 9 or 9:30 10 அதுக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒரு தடவை ரீகால் ஆச்சு. the same will be continued in the night itself. அப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை அதை ரீகால் பண்றோம். இது நல்ல விஷயத்த, தேவையானத. சோ இது மாதிரி பல இது ரிப்பீட்டேஷன் வர 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 என்ன நடக்கும், உன்னோட மெமரி பவர் எக்ஸலண்டா வரும். புரிஞ்சுச்சா? இது சிம்பிளா தான் இருக்கும், இதோட இம்பாக்ட் என்னன்றது நீங்க பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு தெரியும். சோ அத நான் முதல்ல சொல்லிட்டேன், இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. சார் இப்ப காலையில இல்லையே, பரவாயில்ல, சும்மா ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்க. நைட்டு படுக்கிறப்ப இன்னைக்கு ஃபுல்லா என்ன ஆச்சு, ஏன் ஒண்ணும் வேண்டாம், இந்த கிளாஸ்ல நான் அதுதான் கவ் மெத்தடுன்னு ஒண்ணு சொன்னேன். இன்னைக்கு கிளாஸ் 1 hour ஸ்டார்ட் பண்ணதுன்னு என் பண்ற வரைக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமா இருந்துச்சு அப்படின்றத ரீகால் பண்றது. இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இது கை கொடுக்கும். ஓகே, சோ 31 ரோட் மெமரி ஓவர். முடிச்சிட்டப்பா. இன்னையோட மெமரி டிப்ஸ் அப்பா எப்படா முடியும்னு காத்திருந்தவங்களுக்கு எல்லாம் இது முடிஞ்சிருச்சு. நாளையில இருந்து வேற. ஓகே, அதுக்கு போலாம். இது வரைக்கும் வந்தது 1 to 31 இல்ல, அதுக்கு முன்னாடி பார்த்த கான்சென்ட்ரேஷன்ல ஒரு 14. ஓகே, யாருக்காவது ஏதாவது கிளாரிபிகேஷன் இருக்கா நான் அடுத்த டாபிக்ஸ் போறதுக்கு முன்னாடி? No, sir. ஓகே, குட். ரைட். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் செஷனுக்கு போறோம், லிசனிங் ஸ்கில்ஸ். ஓகே, இத நீங்க ட்ரை பண்ணுங்க. யாருன்றதை நீங்க சொல்லுங்க. த ஹீரோ ஆஃப் த டே டுடே நம்ம யாரு அந்த ஹீரோ பாக்குறோம் அப்படின்னா, இவர் வந்து லண்டன் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர் 1564 ஏப்ரல் 23 பிறந்தார். 1616 ஏப்ரல் 23 இறந்தார். ஓகே, இவரு அவங்க வீட்டுல 4 பசங்க. அவங்க அப்பா வந்து இந்த ஹேண்ட் கிளவுஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்றதுதான் அவரோட இது. பெரிய வசதியில இல்ல, ரொம்ப ஏழ்மை. அதனால இவரு படிக்க வைக்கலாம் வசதி இல்லை. இவர் 8th மேல கண்டினியூ ஆகல, அவ்வளவுதான் படிப்பு. ஒட்டுமொத்த படிப்பு 8th வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஆச்சு. இவர் 18 வயசு இருக்கிறப்ப இவரோட ஒரு 8 வயசு மூத்த ஒரு பொண்ணு ஆன் கேதரி, அவரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 3 குழந்தைங்க அவரு. ஷேக்ஸ்பியர். எஸ், ஷேக்ஸ்பியர். சொன்னேன். வித்யா. ஓ நீங்க இங்கிலீஷா, அதனால இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஓகே, குட். இவரு வில்லியம் ஷேக்ஸ்பியர், த ஹீரோ ஆஃப் த டே. ஓகே, அவரு 8th மேல படிக்கல, ஆனா அவரோட எழுத்துக்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை யூனிவர்சிட்டிலையும் பாடமா இருக்கு. இது எப்படி? காரணம் அவரோட மெமரி பவர். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம மெமரி ட்ரைனிங்ல இருக்கிறதுனால அவரை பார்க்க வேண்டிய கட்டாயம், கடமை. ஓகே, இவரு குடும்பத்தோட அவரோட 23வது வயசுல லண்டனுக்கு வர வேலை தேடி.
வேலை தேடி வந்தாரு, தேடினாரு தேடினாரு தேடினாரு, கடைசியா ஒரு டிராமா கொட்டாயில வேலை. அங்க என்ன வேலை? பெரிய பெரிய ஜமீன்தார்கள், செல்வந்தர்கள்லாம் குதிரை வண்டியில வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் வண்டி அங்க விட்டுட்டு அவங்க பாட்டு போய் உட்கார்ந்து டிராமா பார்ப்பாங்க, நாடகம். அப்ப அந்த குதிரைய புல்லு போட்டு பாதுகாக்க வேண்டியது இவர் வேலை. இதுதான் அவருக்கு டியூட்டி. குதிரை அந்த கட்டி இருக்கிற ஏரியாவை சுத்தம் பண்ணி அதுக்கு புல்லு அதை பார்த்துக்கணும். இந்த வேலையில இருந்த அவருடைய நினைவாற்றல், மெமரி, அந்த ஒரு தனி பவர் அவருக்கு இருந்துச்சு. அதோட விளைவு என்னன்னா, அங்க ஒவ்வொருத்தருங்களும் அவங்களோட டயலாக் பேசுறாங்கல்ல, அதை அப்படியே அவரு உள்வாங்கிட்டார். இதோட இம்பாக்ட், கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் பர்சன், அது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டர் ஆப்சன்ட், வரல. ஆனா அந்த டைரக்டருக்கு பயம் கிளம்ப ஆரம்பிச்சு. ஏன்னா முக்கியமான ஆளே வரல. நான் எப்படி இவ்வளவு பேருக்கு காசு வாங்கிட்டு இவங்க எல்லாம் நான் இப்ப கல் எடுத்து அடிக்க போறானுங்க, இல்ல பல பிரச்சனை நடக்க போகுது, எப்படி நான் சர்வை பண்ண போறேன்னு அவர் பயத்துல நடுங்கிட்டு இருக்கிறப்ப ஷேக்ஸ்பியர் அவர்கிட்ட போய் கிவ் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ வில் டூ இட் அப்படின்னாரோ. அவர் ஏற இறங்க பார்த்துட்டு, என்ன நக்கலா அப்படின்னாரோ, என்னைய கிண்டல் பண்றதுக்கு இதுதான் நேரமா, வேலையை பதிப்பா அப்படின்னு. பட் அவரு மறுபடியும் இன்னும் என்ன கழிச்சு வந்து, சார் எப்படியாவது எனக்கு அந்த சான்ஸ் கொடுங்க, உங்களை காப்பாத்துறது என் வேலை. அவரு வேற வழியே தெரியாத ஏதோ ஒண்ணு, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்னா, இருந்துட்டு போட்டோம் போ, ஆனா எனக்கு யாராவது கல் எடுத்து அடிக்கிற அளவுக்கு நடந்துக்காதப்பா, பார்த்துக்கோன்னு அவர்கிட்ட கெஞ்சி விட்டாரு. அவர் ஆரம்பிச்சாரு, என் பண்ணாரு அவரோட ரோல். நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு அங்க கிளாப்பிங். ஏன்னா இவர் அவங்க ஏற்கனவே சொன்ன வரிகளை தாண்டி இவர் சொந்த நடையில நிறைய கொண்டு வந்தார். அவ்வளவு தத்ரூபமா அங்க ஆக்ட் பண்ணார். சோ இத பார்த்து அவங்க அதுக்கப்புறம் பெர்மனண்டாவே அவருக்கு நடிக்கிறதுக்கு உண்டான இதை கொடுத்துட்டாங்க அவருக்கு. அப்புறம் அப்படியே என்னாச்சு, இப்ப நாம எல்லாம் இருக்கிற மாதிரி அங்க ஒண்ணு நடந்துச்சு. 1592ல 2 வருஷம் லாக்டவுன் லண்டன்ல. எதுக்கு? பிளேக் நோய். யாரும் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு. ஓகே, இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப நமக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்ல, நமக்கு முன்ன 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் இந்த மாதிரி பட்டிருக்காங்க. வீட்டை விட்டே வெளியே வராத 2 வருஷம் இருக்கிறாங்க. அத பாருங்க. ஆனா இந்த 2 வருஷம் எல்லாத்துக்கும் என்ன லாக்டவுன், பட் இவருக்கு அது ஒரு பிரேக். இவரோட லைஃப்ல அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். என்னன்னா அந்த 2 வருஷம் முறையா பயன்படுத்தி அப்ப எழுதுனதுதான் ஜூலியஸ் சீசர், மேக்பெத், ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஆஸ் யூ லைக் இட். இப்படி அவரோட ஒவ்வொன்றும் சரித்திரத்துல இடம் பிடிச்சாங்க. ஓகே, இதுல ஒரு இதை எடுத்து பார்க்கலாம். நான் இப்ப இல்ல, அந்த 2 இயர்ஸா, இதுக்கு முன்ன +2ல ஃபர்ஸ்ட் படம் அதுதான், ஜூலியஸ் சீசர். அப்ப நம்ம எல்லா ஸ்கூல்லயுமே நான் போறப்ப கேட்பேன், அந்த ஃபர்ஸ்ட் லெசனே அதானே. அவங்ககிட்ட கேட்கும் போது, எப்பா ஜூலியஸ் சீசர்ங்கிறது டிராமாவா இல்ல ரியல் தான் அப்படின்னு. என்ன சொல்லுங்க டீச்சர், ஜூலியஸ் சீசர்ங்கிறது என்னது, டிராமாவா இல்ல ரியாலிட்டியா? டிராமா சார், ரியாலிட்டி. ரியாலிட்டினா ஜூலியஸ் சீசர்ன்றது ஒருத்தர் இருந்தாரா இல்ல அது ஷேக்ஸ்பியரோட கற்பனை கதாபாத்திரமா? எனிபடி?
He's a made up character, sir. Drama. Yes, it's a drama. It's a major character. I accept. But whether it is அவரோட அப்படி ஒருத்தர் இருந்தாரா இல்ல கதையா, அதுதான் என்னோட Sir, it's a made up character, sir. He's not real. ஓகே, நீங்க கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். BC 100ல ரோம்ல பிறந்தவர் ஜூலியஸ் சீசர். BC 45ல நம்பிக்கை துரோகத்துக்கு முதல் எக்ஸாம்பிளா அவரோட அசாசினேஷன் நடந்தது. இது நடந்தது, ரைட்? அப்போ அதுக்கப்புறம் 1600 வருஷம் கழிச்சு அதுக்கு உயிரோட்டம் கொடுத்தது வில்லியம் ஷேக்ஸ்பியர். அது மேட் ஆஃப் கேரக்டர் நீங்க சொல்றது. ஆனா அப்படி ஒருத்தர் வாழ்ந்தார், அதுதான் உண்மை. சரி, அடுத்தது வரலாம். அப்படி வாழ்ந்தாருன்றல்ல, அவர் இன்னைக்கும் வாழ்றாருன்றதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. ஜூலியஸ் சீசர் எப்படி தெரியுமா? நாம யூஸ் பண்றோமே கேலண்டர், அது கேலண்டருக்கு என்ன பேர் சொல்லுங்க? கேலண்டருக்கு என்ன பேர்? ஜூலியன் கேலண்டர். சரிதா? அது எங்க இருந்து வந்துச்சு? அந்த ஜூலியன்ங்கிறது ஜூலியஸ் சீசர் தான். ஏன்னா இந்த 365 days 12 months இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? யார் அதை இது பண்ணா? அவர் தான். அப்ப கடைசியா அதுக்கு அடுத்தது இன்னொன்னு ஜூலை மாதம் இருக்குல்ல, 31 days, அதுவும் ஜூலியஸ் சீசர்ல இருந்து வந்ததுதான் ஜூலை. இதுக்கு பின்னாடி வந்த அகஸ்டியஸ் சீசர் அவர் பங்குக்கு ஆகஸ்டையும் 31 பண்ணிட்டாரு. அப்ப ஜூலை அண்ட் ஆகஸ்ட் பாருங்க, மத்ததெல்லாம் 30, 31, 30, 31 வரும். ஆனா ஜூலை அண்ட் ஆகஸ்ட் ரெண்டுமே 31 இருக்கும். ஓகே, அடுத்தது the first person, அதாவது சிசேரியன் அப்படின்ற அந்த இங்கிலீஷ் வேர்டு, ஒரு தாயோட வயிற்றை அறுத்து குழந்தை எடுப்பதற்கு சிசேரியன் சொல்றோம். காரணம் முதல் முறையா சீசர் தான், அந்த சீசர்ல இருந்து தான் சிசேரியன்ங்கிற வேர்டே டெரைவ். ஓகே, அவரு அந்த மாதிரி வந்தவர். இது அனதர் ஒன். சரி, இதுக்கெல்லாம் நான் ஆதாரம் கட்ட முடியாது. பட் இந்த அவர் வாழ்ந்தது, அதுக்கப்புறம் அந்த இவன் ஆண்டனி ஓரேஷன், புரூட்டஸ் ஓரேஷன், இதெல்லாம் ரொம்ப டெப்தா பாத்தீங்கன்னா அந்த இது வரும். நான் அதை பத்தி பின்னாடி வரேன், வேற ஒரு டாபிக்ல வர போறேன். பட் இப்ப நான் சொல்ல வர விஷயம், அந்த ஜூலியஸ் சீசர் அந்த ரோம்ல 100ல இருந்து 45 வரைக்கும், BC 45 வரைக்கும் வாழ்ந்தார். ஓகே, அந்த ஐட்ஸ் ஆஃப் மார்ச் அப்படிம்பாங்க. மார்ச் 15 அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பன நானும் கண்டன. இது இருந்த ஜாதகம் நான் பார்த்தேன், நேற்று கனவு பார்த்தேன், இன்னைக்கு உங்களை யாரோ வச்சு நடு ரோட்ல வச்சு குத்துற மாதிரி வெட்டுற மாதிரி, அதனால நீங்க போகாதீங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவர் ஒரு வேர்டு சொன்னாரா, என்ன தெரியுமா? cowards dies many times before their death, valiants never taste of it but once. அப்படின்னாராம். கோழைகள் தினம் தினம் செத்துக்கிட்டே இருப்பாங்க, பட் தைரியசாலி ஒரே ஒரு தரம் தான் சாவான் அப்படின்னாரு. அதே மாதிரி சொன்னாரு, அவரு அன்னைக்கு போயிட்டாரு. நடந்தது இது எல்லாமே அவரோட இதுல இருந்து வரும். பட் அந்த ஜூலியஸ் சீசரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும், அதை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இந்த இத்தனை விஷயங்களை எழுதின இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் பின்னால 1616 ஏப்ரல் 23 இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்ப இன்னைக்கு அவருடைய எழுத்து உலகம் ஃபுல்லா பாடமா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. அதுல நிறைய விஷயங்கள், நான் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் டெலிபோனை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன். அதுல அந்த டான் பெட்ரோ, அந்த பிரேசில் நாட்டு மன்னர் காதல் எடுத்து கேட்கும் போது இவர் சொன்னாரு, கிரஹாம் பெல், என்னது டு பி ஆர் நாட் டு பி, இருக்கவா இறக்கவான்னாரு. சோ அது யாரு? ஷேக்ஸ்பியரோட வரிகள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இதெல்லாம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு டாபிக் ஷேக்ஸ்பியர். இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரெண்டு டாபிக், ரெண்டு அந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுக்காக வந்தேன். ஒண்ணு
அவருக்கு அந்த நினைவாற்றல் அப்படின்ற அந்த ஒரு பவர் இருந்ததுனாலதான் அவர் வாழ்க்கையில அவ்வளவு தூரம் மேல போக முடிஞ்சது. இன்னைக்கும் அவரை நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த 1592 இருந்து ஒரு 2 வருஷம் லாக்டவுன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அத இப்ப நாம சந்திக்கிற இந்த லாக்டவுனை எப்படி ப்ரொடக்டிவா ஒருத்தர் பண்ணாரு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிருக்காருல்ல, அந்த மாதிரி நம்மளும் இதையும் நமக்கு சாதகமா பண்றதுக்கு எத்தனையோ இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 2 காரணத்தை கொண்டு இதை கொண்டு வந்துட்டேன். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஷேக்ஸ்பியர். ஓகே, தட்ஸ் ஆல். கடைசி ரவுண்ட் கொஸ்டின் கேட்கலாமா? எஸ் சார். ஷேக்ஸ்பியரோட பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? ஏப்ரல் 23. ஓகே, சரிப்பா. இதே மாதிரி ஒருத்தர் பிறந்தது இறந்தது மே மாசம் பௌர்ணமி தினம் 13ஆம் தேதி. ஐ மீன் 14 மே 14. கௌதம புத்தர் சார். மே 14. சூப்பர். கௌதம புத்தர். அதாவது பிறந்தது, ஞானம் பெற்றது, இறந்தது, இது 3மே அந்த பௌர்ணமி நாள், மே மந்த்ல. ஓகே, புத்தர், கௌதம புத்தர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் வரலாம். இந்த ஜூலியஸ் சீசரை ஒருத்தர் கடைசியா ஸ்டாப் பண்ணார்ல, எக்டு ப்ரூட்டஸ், ஞாபகம் இருக்கா அந்த வரி? அந்த அத சொல்லவே இல்லை. நான் எக்டுன்னு கிரேக்க வார்த்தையை சொன்னேன், யூ2ங்கிறது இங்கிலீஷ். எக்டு அப்படின்றது கிரீக்ல வர வார்த்தை. ஓகே, சரி. அதுதான் நீயுமா நண்பன்றது யாருன்னு கேட்கலான்னு பார்த்தா அதை நானே சொல்லிட்டேன், ப்ரூட்டஸ்ன்னே வர வச்சேன். சரி, அடுத்த கேள்வி. அந்த லண்டன் பிரேக் டவுன், லண்டன்ல லாக்டவுன் சொன்னல, எதுக்காக அங்க இந்த 2 இயர்ஸ் போட்டாங்க? ஓகே, ரைட். அவரோட ஷேக்ஸ்பியரோட ஒய்ஃப் பேர் என்னன்னு சொல்லுங்களேன். சொன்னனே, 8 வயசு மூத்தவர். ஆன் கேதரின்னு சொன்னார். ஆன் கேதரி, கேதரி. ஆன் ஹாத்வே. ஓகே, ஆன் ஹாத்வே. நான் தமிழ்ல கேதரின்னு சொன்னேன், அது கேட்ன்னு நம்ம இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அப்படி உனக்கு இருக்கும். ஓகே, குட். கிட்டத்தட்ட எல்லாமே அதுல வந்த கேள்விகள் கேட்க வேண்டியது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அவர் இறந்தப்போ அவருக்கு வயசு என்ன, யாராவது சொல்லுங்க டக்குன்னு ஒண்ணும். சார் 52. 52 சார். 52 சார். 50. Yeah. Okay. 64 60 1564 1660. Yes, that's all. Good friends. ரைட், நம்ம இன்னையோட மெமரி டிப்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். நாளைக்கு எல்லாமே டோட்டலா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு 52 சார். மெத்தட்ஸ், அது முடிஞ்சு ரொம்ப தூரம் வந்துட்டோம். நாளைக்கு கெனஸ்தெட்டிக் மெத்தட் ஸ்டார்ட் பண்ண போறோம். பார்க்கலாமா? நாளைக்கு, இப்ப இல்ல, அதுக்குள்ள இதெல்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு வாங்க. இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ரோட் மெமரி, அதுதான் இந்த பேசிக் லெவல்ல இம்பார்ட்டன்ட் ஒன். சரிதா? அதை நீங்க ஃபாலோ பண்றதுதான் உங்களோட லைஃப் டேர்னிங்கே இருக்கு, டேர்னிங் பாயிண்ட். நான் தினமும் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், இன்னைக்கு ரோட் மெமரி பண்ணியா, இன்னைக்கு ரோட் மெமரி பண்ணியா அப்படின்ட்டு. டே பை டே உங்ககிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், இது நாள் வரைக்கும், இன்னைக்கு இது வரைக்கும் 12 செஷன் ஓவர்.
ஒரு பேரண்டிங் 13 கிளாஸ் ஓவர் இது வரைக்கும் என்கிட்ட யாரெல்லாம் பேசலையோ தயவு செஞ்சு கால் பண்ணியாவது பேசுங்க, இல்ல மெசேஜாவது அனுப்புங்கப்பா. ஏன்னா ஒரு இன்டராக்ஷனே இல்லாத கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்னமோ நீங்க பாட்டு லாகின் பண்ணி வந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. அது கரெக்ட் இல்ல. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க, வந்ததுல ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, இல்ல இன்னும் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா, எதுவா இருந்தாலும் சொல்ல கத்துக்கோங்க. பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் பேசி உங்களோட ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்க. ஓகே, ரைட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். நமஸ்தே. Thank you, sir. Thank you, sir. ஓகே Thank you, ஓகே sir. Thank you. ஆல்ரைட் பாபு சார் நீங்க Yes, sir. Yes, sir.